நமது மறை மாவட்டத்தில் பல இடங்களில் பல விதங்களில் தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்து மக்களுக்காக பணிபுரிந்து 25 ஆண்டுகளில் வரக்கூடிய வந்திருந்த தடைகளை அகற்றி இன்னும் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை பிரான்சிஸ் தைரிய ராயன், அருள் தந்தை ஜேசு எம்மா, அருள் தந்தை ஜேசு ராஜாவி, அருள் தந்தை சாமிநாதன் அவர்களுக்கு நமது வேதங்கள் ஆயர் அவர்கள் சார்பாகவும் மேனாள் ஆயர் அவர்கள் சார்பாகவும் உங்களது சார்பாகவும் நமது வாழ்த்துக்களை கூறி கைதட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். டேவிட் குழந்தைநாதனும் இந்த 25 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறார். அவர் இத்தாலியில் பணிபுரிந்து கொண்டிருப்பதால் கலந்து கொள்ளவில்லை. எனவே அவரும் இன்று இந்த ஜூப்ளியரின் செலிப்ரேஷனோடு அங்கிருந்தாலும் மனதளவில் நம்மோடு இருக்கிறார் என்ற நிலையில் இந்த ஐவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச அருள் தந்தை ஞானதாஸ் அவர்களை அழைக்கிறேன். அன்பிற்குரிய ஆயர் அவர்களே, வெள்ளி விழா நாயகர் தந்தை அவர்களே, நம்முடைய அன்பிற்குரிய அருள் பணியாளர்களே, கடவுள் செம்மண்ணில் இறையாட்சி வளர என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இலக்கு தெளிவோடு நம் மறை மாவட்டத்தை வழிநடத்தி வருகிறார். ஆண்டுதோறும் அவர் ரோமர் திருமணல் 9:13 சொல்வது போல கடவுள் மனிதரை தேர்ந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படி அல்ல, அழைக்கும் கடவுளினுடைய செயலின்படியே நிறைவேறுகிறது. எனவே இந்த ஐவரையும் கடவுள் தேர்ந்தெடுத்து நம்முடைய செம்மன் பூமியா புனித அருளானந்தருடைய இரத்தம் சிந்தப்பட்ட இந்த மண்ணை வளமாக்க இவர்களை கடந்த 25 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறார் என்று நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டு அல்ல, மாறாக தூய ஆவி அருளுகிற நீதி, அமைதி, மகிழ்ச்சி இவற்றில் அடங்கியிருக்கிறது என்று பவுல் ரோமருக்கு எழுதிய திருமடலிலே 14:17 குறிப்பிடுகிறார். இத்தகைய இறையாட்சி மனநிலையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தவராகவும் மக்களினுடைய மதிப்புக்கு உரியவராகவும் இருப்பர் என்கிறார். அந்த அடிப்படையில் 1999 ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே சிவகங்கை மறை மாவட்ட முதல் ஆயர் வழியாக குருத்துவ அருள் பொழிவை பெற்று தங்களுடைய பணி தளங்களிலெல்லாம் சிறப்பான முத்திரை பதித்து வந்திருக்கிற தந்தையர்களை பற்றி ஒரு சில செய்திகளை மட்டும் தெரிவித்து அவர்களை வாழ்த்த விரும்புகிறேன். அருள்பணி பிரான்சிஸ் தைரிய ராயன் அருட்பொழிவு பெற்று 5 ஆண்டுகள் தொடர்ந்து உதவி பங்கு குருவாக பணிபுரிந்து நகரிகாத்தான், மாரந்தை சவேரியார் பட்டணம், மாநகிரி, ஆண்டிச்சூரணி, தற்போது சாத்தரசன்பட்டி ஆகிய பங்கு தலங்களிலே மிக சிறப்பான ஆன்மீக பணியை செய்து கொண்டிருப்பதோடு மிக எளிமையாக அணுகக்கூடியவராக, நல்ல பாடகராக, இன்னும் சிறப்பாக தன்னிடம் தேவைக்கு அணுகுகிற மக்களுக்கு தன்னால் இயன்றவரை தன்னை அர்ப்பணித்து செயல்படுகிற ஒரு தந்தையாக அவர் செயல்பட்டிருக்கிறார். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய எல்லோருக்கும் எல்லாம் என்கிற விருது வாக்கின்படி எல்லோரையும் அரவணைக்கும் முயற்சியிலே அவர் தன்னை கரைத்து கொண்டிருக்கிறார். தற்போது சாத்தரசன்பட்டியில் மிக சிறப்பாக
பணிபுரிந்து வருகிறார். நல்ல நட்புக்கு சொந்தக்காரர், நன்கு பழகக்கூடியவர், நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அவர் அருகில் இருக்கிற போது நிச்சயமாக பலர் அவரை தொடர்பு கொண்டு கேட்போம், இன்னைக்கு மறைவுரைக்கு என்ன ஏதாவது சிரிப்பாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு அவரை தான் கேட்போம். நிறைய வாசிப்பார், பகலிலே உறங்க மாட்டார், அதனால் நிறைய நாளிதழ்களை வாசித்து கொண்டே இருப்பார். அவ்வாறு பலருக்கும் பயனுள்ளவராக இருக்கிற தந்தை அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக, நம்முடைய ஆயர் அவர்கள் சார்பாக வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கரங்களை எழுப்பி அருள்பணி எம்ஆர் ஜேசடிகளார் அவர்கள் உதவி பங்கு தந்தையாக பணி தொடர்ந்தவர். வெளிநாட்டில் திருச்சபை சட்டத்தை பயின்று மிக தெளிவாக நம்முடைய ஜுடிஷியல் விக்கராக பணியேற்று அந்த ஆபீஸுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தவருக்கு சொன்னாலும் மிகையாகாது. மிக அற்புதமாக இன்று அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது என்றால் அதற்கு அவருடைய உழைப்பும் அர்ப்பணமும் அடிப்படை. அதுபோல பொது அமர்வுகளிலெல்லாம் அவர் கருத்து சொல்லும்போது அவர் இந்த மறைமாவட்ட வளர்ச்சியையும் இன்னும் சிறப்பாக நம்முடைய மக்களினுடைய வளர்ச்சியையுமே மையப்படுத்தி பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே தனக்கென்று கடவுள் இந்த அருள் கொடையை தனக்கென்று மட்டும் கொடுக்கவில்லை, இந்த மக்களுக்காக, இந்த மறைமாவட்ட வளர்ச்சிக்காக என்பதை உணர்ந்து அர்ப்பண உணர்வோடு பணிபுரிந்து வருகிற தந்தை எம்ஆர் ஜேசு அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்தி அவருடைய பணி சிறப்பை தொடர்ந்து அருள்பணி சேசுராஜா உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்த பிற்பாடு அவர் விறகுனூர் குறுமடத்திற்கு சென்றார். அதன் பிறகு இங்கிலாந்து தேசத்திற்கு சென்று இங்கு நம்முடைய மறை மாவட்டத்திற்கு வந்து பாம்பன் புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தற்பொழுது இங்கு வட்டார அதிபராக பணியாற்றி வருகிறார். நல்ல நண்பர், தன்னிடம் வருகிற மக்களுக்கு தன்னால் எந்த விதத்திலே தனித்துவமாக இந்த பணியை மேற்கொள்ள முடியும் என்று சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். அணுகுகிறவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே உதவி செய்யக்கூடியவர். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பேராலயத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த பணியை முனைப்போடு எத்தனை பேர் கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் சொன்னாலும் அதை செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் அவர் இருக்கிறார். என மக்களின் தேவை என்பதை அவர் உணர்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பணி தொடர்ந்து சிறக்க, ஆண்டவர் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே வாழ்த்தி அவருக்காக செபிப்போம். அருள்பணியாளர் சாமிநாதன் உதவி பங்கு குருவாக பணியாற்றியவர். ஆயரின் செயலராக பணிபுரிந்தார். அப்போது நிறைய பேர் ஆயரை சந்திக்க வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் முகம் போடாமல் அவர் வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் செக்ரட்டரி மனசு வச்சாலே சந்திக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு இருந்த காலகட்டத்தில் எல்லாம் அவர் மிக சிறப்பாக பணிபுரிந்தார். அதன் பிறகு செங்குடி, இடைக்காட்டூர், காரங்காடு, தற்போது டி சுசைவருடன் பங்கில் அவர் ஆன்மீக பணிகளை முன்னெடுத்து செய்கிறார். ஒரு அருங்கொடை பணியாளராக தன்னை அவர் மாற்றியிருக்கிறார். நிறைய வழிபாடுகள், இறைவார்த்தை பகிர்வுகள், இது போன்று மக்களை அந்த பகுதியில் அந்த மக்களின் தேவையை உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக அவர் இருக்கிறார். எனவே அவரையும் இந்த அருமையான நாளிலே கடவுள் கொடுத்த அந்த கொடையை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற அவர் பணி சிறக்கவும் வாழ்த்தி செபிக்கிறோம். வெளிநாட்டில் இருந்தாலும் அருள்பணி டேவிட் குழந்தைநாதன் அவர் உதவி பங்கு தந்தையாக இருந்து பிறகு இத்தாலி நாட்டிற்கு சென்று மீண்டும் நம்முடைய மறை மாவட்டத்திலே மாரத்தை சபரியார் பட்டணம், பாம்பன், அதே போல
சூசேபர் மண்டலம் ஆகிய பங்குகளிலே பணியாற்றினார். இவங்க எல்லாரையும் ஒரு திசையில் வச்சோம்னா அவர் இன்னொரு திசை என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் மக்களுக்கு ஏதாவது சொல்லி அவங்க தேவையில் வரும்போது அதை முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள். அவர் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி அவர் பணியாற்றக்கூடியவர். அதை நான் மாரந்தையில் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அவர் மட்டும் இங்கே இல்லைன்னா அந்த மாரந்த கோயிலை அவங்க இப்படி கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நிறைய 2-3 சாமியார்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு மக்களோடு இயந்து போய் அவருடைய நிலைகளிலிருந்து இறங்கி சென்று அவர் பணிபுரிந்தவர். வெளிநாட்டில் இருக்கிறார். அவருடைய குருத்துவ பணி சிறக்க வாழ்த்தி ஜெபிப்போம். அதனால் இறைவன் அந்த அற்புதமான கொடை இந்த ஐவர் 1999ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஆசீர்வதித்த இறைவன் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவும், இறைவன் இவர்களுக்கு எல்லாம் நலமும் தந்து தொடர்ந்து இவர்கள் பணி வாழ்வில் சிறந்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஜேசுராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆயர் பெருந்தகை அவர்களுக்கும், சகோதரி குருக்கள் உங்கள் யாவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 1999ஆம் ஆண்டிலே ஏப்ரல் மாதம் 11 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் இம்மறை மாவட்டத்திற்காக எத்திசைக்கும் பணி செய்ய 8 பெயர்களை மறைந்த முன்னாள் ஆயர் அருட்பொழிவு செய்தார்கள். அதில் ஒருவர் இறைவனில் இருக்கிறார், அன்புக்குரிய தந்தை லியோரன்ஸ். ஒருவர் குருத்துவத்தில் இல்லை. இன்னும் ஒருவர் அலான்சோ, அவர்கள் குருத்துவத்தில் இல்லை. ஒருவர் பிரான்ஸ் தேசத்திலே ரென் மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அருட்பணி ஆனந்தகுமார். இன்று 5 ஆண்டுகளாய் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்திய இறைவன் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை காணும் இந்த வேளையில் இம்மறை மாவட்டத்திற்காக 5 குருக்களை பணி செய்ய வைத்திருக்கிறார். அதில் ஒருவர் டேவிட் கொலைநாதன் ரோமாபுரியிலே இருக்கிறார், தலைமையகத்தில் இருக்கிறார். நாங்கள் 4 இந்த மறை மாவட்டத்தின் 4 திசைகளில், ஒருவர் வடபுறமும், ஒருவர் தென்புறமும், ஒருவர் கிழக்கும், ஒருவர் மேற்குமாக இந்த மறை மாவட்டத்திற்காக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் எங்களை இந்த பணி வாழ்வில் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். 25 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி குருத்துவ பயிற்சி முதல் எங்களை பயிற்றுவித்து இந்த பணி வாழ்வுக்காக அருள்பொழிவு செய்து எங்களை திருநிலைப்படுத்தி இந்த குருத்துவத்தின் மாண்பினை வாழ உதவிய மறைந்த முன்னாள் ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் ஆண்டகை அவர்களுக்கும், அவர்களோடு பயணித்த மறைமாவட்ட நிர்வாக குழுவினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து 15 ஆண்டுகளாக எங்களை வழிநடத்திய மேனாள் ஆயர் சூசிய மாணிக்கம் அவர்களுக்கும், அவரோடு பயணித்த நிர்வாக குழுவினருக்கும் எங்களது நன்றிகளை பாத காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலே இந்த விழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட வேண்டும், வாடிக்கையாக கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நிகழ்வின் நேரத்தை மாற்றி அமைத்து இதை சிறப்புற செய்து கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சுறுசுறுப்பான ஆயர் முனைவர் எல் ஆனந்தம் அவர்களுக்கும், அவரோடு பயணிக்கக்கூடிய நிர்வாக குழுவினருக்கும், யாவற்றை ஒழுங்குபடுத்திய எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை பாத காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் அதே சமயத்தில்
மகிழ்ச்சியும் அமைதியும் தித்திக்கும் வகையில் வாழ எங்களை இந்த குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்த அருள் பணியாளர்கள், எங்கள் குருத்துவ பணி வாழ்விலே எங்களுக்கு பங்கு தந்தையர்களாக இருந்தவர்கள், உற்ற நண்பர்கள், தோழமை குருக்கள், வழிகாட்டிய ஆசான்கள், அத்துணை குருக்களுமாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வரும் இந்த ஆண்டுகளில் மாறி வரும் இந்த சமுதாய சூழலில் இறைவனின் கரங்களாக உங்கள் கரங்கள் இருந்து இந்த செம்மண்ணில் இறையாட்சி பணியை தொடர உதவுங்கள் என்று சொல்லி மீண்டுமாக உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி. இந்த நிகழ்விலே எங்களை வாழ்த்தி பேசிய அன்பர் ஞானதாசன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வெள்ளி விழா நாயகர்களுக்கு ஆயரவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்கொடை வழங்குகிறார். அருட்தந்தை பிரான்சிஸ் தைனி ராயர் அவர்களுக்கு ஆயரவர்கள் பொன்னாடை பொருத்தி அன்பளிப்புடை வழங்குகிறார்கள். அருட்தந்தை ஜேசு எம்மா அவர்களுக்கு ஆயரவர்கள் பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அருட்தந்தை ஜேசுராஜ் அவர்களுக்கு ஆயரவர்கள் பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குகிறார்கள். பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குகிறார்கள். தந்தையர்களே, பாசத்திற்குரிய அருள்முனைவர் லாரன்ஸ் அவர்களே, வெள்ளி விழா நாயகர்களே, குருத்துவ வெள்ளி விழா என்பது 25 ஆண்டுகளுடைய ஒரு மகுடம். கடவுளின் பெருங்குடைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லும் நேரம். அதே சமயம் எவ்வளவு கடவுள் உயர்த்தி இருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார் என்பதை உணரும் நேரம். அதே சமயம் 25 ஆண்டுகள் இந்த குருத்துவ வாழ்வு அர்த்தம் பெறுவதற்கு உதவிய நம்முடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், பங்கில் இருக்கக்கூடிய பாசக்கார மக்கள், இவர்களையும் நினைத்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம். அவர்களுக்கும் நேரடியாக நன்றி கூறும் நேரம். ஒரு அமெரிக்கன் பழமொழி உண்டு, if I am, it is because we are. நான் இருக்கிறேன் என்றால் நாம் இருப்பதா. எனவே நாம் இன்று வெள்ளி விழா குருவாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த திருச்சபையினால், இந்த மக்களினால், நண்பர்களினால். எனவே இதை உணரும் தருணம். இந்த 4 பேரை எனக்கு நம்முடைய மறை மாவட்டத்திலே இங்கு வந்துதான் உங்களை தெரிய வேண்டும் என்ற நிலை ஏற்படவில்லை. பாதி பேர் என்னுடைய தோழர்களாக, ஒரே சமயத்தில் படித்தவர்களாக இருக்கிறீர்கள். மீதி பேர் ஏறத்தாழ மாணவர்களாக இருப்பதன் காரணமாக எல்லோரோடும் ஒரு பாசமான உறவு எனக்கு நான் இங்கு வருவதற்கு முன்பாகவே இருந்தது. அதன் காரணமாக நம்முடைய மறை மாவட்டத்தில் பணிகளை ஆரம்பிப்பது என்பது கடினமாக இல்லை. இந்த 4 பேரையும் ஏறத்தாழ 25 வருடங்களாக தெரியும்.
ஒரு சிலருடைய இடங்களுக்கு ஏற்கனவே நான் சென்று வந்திருக்கிறேன். இந்த 4 பேருமே தனிப்பட்ட முறையில் பாசக்காரர்கள். எம்ஆர்ஜேஸு கொஞ்சம் கொள்கையில் நிலையாக இருந்தால் உறவுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கிற நபர். மற்றவர்கள் எல்லோரும் பாசமானவர்கள். சேர்த்துக்கிறேன், அது அவங்க கமெண்ட். வெரி குட். அதனால உண்மையிலேயே உங்களுடைய வெள்ளி விழாவை என்னுடைய முதல் ஆண்டிலே நான் உங்களோடு இருந்து மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களை மனமாற பாராட்டுகிறேன். உங்களுடைய எதிர்கால பணி இறைவன் விரும்புகிற வகையில் சிறப்பாக மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்று உங்கள் ஐவரையும் இத்தாலியில் இருக்கிற டிகேயும் சேர்த்து நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். செய்திகளையும் நான் இன்னைக்கு மாநில மறைவுரையில் சொல்லிவிட முடியாது. எனவே குருத்துவத்தை பற்றிய ஒரு செய்தி. இதனை இப்பொழுது இருக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளார் இந்த கதையை அன்னை தெரசாவை பற்றி பேசுகிற பொழுது சென்னை பல்கலைக்கழகத்திலே கூறினார். அப்பொழுது முதல்வர் கலைஞர் அவர் அன்னை தெரசாவுக்கு என்று ஒரு விழா எடுத்தார். அரசு விழாவாக இருந்தது. அது பல்கலைக்கழகத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நான் நம்மாழ்வு ஆசிரியராக இருந்த காரணத்தினால் அவர் ஒரு பத்திரிகையாளர். எனவே பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கொடுப்பவர். நான் ஒரு வித்தியாசமான பத்திரிகையாளர், அதாவது ஒரு குருவாக இருந்து அரசியல் துறைகளை கொண்டிருந்தவர். எனவே என்னை சிறப்பாக அழைத்திருந்தார் அந்த விழாவிற்கு. எனவே நானும் மேடையில் இருந்தேன். அப்பொழுது குன்றக்குடி அடிகளார் அன்னை தெரசாவை பற்றி பேசினார். அதாவது அன்னை தெரசாவை பற்றி மிக நன்றாக பதிவுகளை சொல்லி அவரை வாழ்த்தினார். அப்பொழுது ஒரு கதை சொன்னார். விவேகானந்தர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர், நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அவர் ஒரு ஹிந்துத்துவனுடைய ஹீரோவாக கருதப்படுகிறவர். அவரும் அவருடைய நண்பர் இருவருமே பிராமண இந்து குடும்பங்களை சார்ந்தவர்கள். ஒருவர் மனம் மாறி கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறினார். அவர் பிரபவந்தா உபாத்தியாயா, இறையில் முடிச்சிருப்பீங்க, த ஃபாதர் ஆஃப் இன்கல்ச்சுரேஷன் ஆஸ் அன் இந்தியன் இல்லைன்னு சொன்னால் நம்ம ராபர்ட் தேனமுடியை சொல்லுவோம். எனவே அவர் மனமாறி மிகச்சிறந்த ஒரு தலைவராக கிறிஸ்தவராக உருவாக்குவார்கள். ஆனால் கத்தோலிக்க இறையராக திகழ்ந்தவர். அவருடைய நண்பர் விவேகானந்தருடைய இயற்பெயர் யாருக்கா தெரியுமா? ஒரு ஜிகே ஜெனரல். அவருடைய இயற்பெயர் இப்போ ஒருத்தருக்கல்ல. ஆமாம். எனவே நரேந்திரன் என்ன செய்கிறார்? அவருடைய அம்மாட்ட போய் கல்லூரி படிப்பு முடித்த பிறகு அம்மா, நான் துறவுக்கு செல்ல வேண்டும், எனக்கு அனுமதி கொடு என்று கேட்கிறார். அப்பொழுது அவருடைய அன்னை போய் கத்தி எடுத்துட்டு போனாராம். கத்தி எடுத்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வச்சுட்டு வேலை பாருங்கன்னு சொல்றாரு. ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அம்மா, நான் துறவுக்கு செல்ல வேண்டும், அனுமதி கொடு என்று கேட்கிறார். அப்பொழுதும் கத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு. கத்தி எடுத்து வர்றாரு. வச்சுட்டு போய் வேலையை பாருங்கிறாரு. ஒரு சில ஆண்டுகள் கழித்து அம்மா, நான் துறவுக்கு போக வேண்டும், அனுமதி கொடு. அதே மாதிரி கத்தி எடுத்துட்டு வர சொல்றார். கத்தி எடுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு, சரி இப்பொழுது நீ போகலாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது விவேகானந்தர் கேட்டார், ஏமா 3-4 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்கும் போதெல்லாம் கத்தி எடுத்துக்குவான்னு சொன்னேன். 2 கேள்வி. 1, கத்திக்கு என் துறவரத்துக்கு என்ன சம்பந்தம்? 2, இத்தனை வருஷம் நான் எடுத்துட்டு வந்த போதெல்லாம் வச்சுட்டு வேலையை பாடுறானே, இப்போ மட்டும் போங்கிறீங்க, என்ன நியாயம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரு, அதாவது இதுவரைக்கும் நீ கத்தி எடுத்துட்டு வரும்போது இதற்கு முந்தைய சமயங்கள்லாம் ஆபத்தான கூர்மையான கத்தியின் பகுதி மற்றவர்கள் பக்கமும் பாதுகாப்பான கைப்பிடி மோகையில் இருந்துச்சு. இந்த தடவை நீ எடுத்துட்டு வரும்போது ஆபத்தான கூர்மையான பகுதி உன்னை நோக்கியும் பாதுகாப்பான பகுதி மக்களை நோக்கியும் இருந்தது. ஆபத்தை தனக்கும் பாதுகாப்பை பிறருக்கும் தருவதே குருத்துவம்.
அதனையே உங்களுக்கு செய்தியாக தருகிறேன். ஆபத்தை உங்களுக்கும் பாதுகாப்பை பிறருக்கும் தருகிற நல் குருத்துவமாக உங்கள் குருத்துவம் அமைந்து வெள்ளி விழா காணும் நீங்கள் பொன் விழா காணும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை வெள்ளி விழா நாயகர்களுக்கு நமது கைகளை தட்டி வாழ்த்து. நமது மறை மாவட்டத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய வேதியர் அருள்ராஜ் அவர்கள் பல ஆண்டுகள் பங்குகளில் ராமநாதபுரம், திருவொற்றியூர், ராம்நகர், தேவகோட்டை, வல்லணி போன்ற பங்குகளில் அவர் பணியாற்றியிருக்கிறார். அதிகமாக பணிக்குழுக்களில் அவர் பணியாற்றியிருக்கிறார். குடும்ப நல்வாழ்வு பணிக்குழு, ஆன்மீக பணிக்குழு, கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு என்று இந்த பணிக்குழுக்களில் அதிக ஆண்டுகள் தன்னையை முழுவதுமாக அர்ப்பணித்து பணிபுரிந்திருக்கிறார். அதிலும் சிறப்பாக நல்ல கீபோர்டு வாசிக்கக்கூடியவர், இசையமைப்பாளர். பல பங்குகளுக்கு சென்று ஞாயிறு திருப்பணிகளில் கீபோர்டு போட்டு பாடல் குழுவை வழிநடத்துவதில் திறமை மிக்கவர். நான் இருந்த பங்குகளுக்கெல்லாம் அவரை அழைத்திருக்கிறேன். மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர். நமது ஒவ்வொரு அருட்சாதனங்களுக்கு புதுநன்மை அல்லது மற்ற அருட்சாதனங்கள் தயாரிப்பதற்கு அவர்கள் பங்குகளுக்கு வரவழைத்த பொழுது நன்முறையில் முழுவதுமாக தன்னையே அர்ப்பணித்து தயாரித்து மாணவர்களை தயாரித்த பெருமை அவரை சேரும். எனவே அத்தகைய ஒருவர் நல்ல உழைப்பாளர், தன்னையை முழுவதுமாக மறைமாவட்ட பணிகளுக்காக அர்ப்பணித்து வருவர். இந்த வருடம் ஓய்வு பெறுகிறார். எனவே அவர்களது பணிகளை வாழ்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் அனைவரும் அவர்கள் மீண்டும் மேன்மேலும் நமது மறை மாவட்டத்திற்கு ஓய்வு பெற்றாலும் தனது பணியினை தொடர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களை வாழ்த்தி ஆயர் அவர்கள் பொன்னாடை கொடுப்பார்கள்.